காலைல மணி வந்து 6:30 லைட்டாக ரெஃப்ரெஷ் ஆனோம். சரி காலைல மக்கள்லாம் எப்படி இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்குறதுக்காக ஒரு சின்ன வாக்கிங் போலாம் முடிவு பண்ணி வாக்கிங் கிளம்பிட்டோம். போக்ரா நேபாளோட 2வது பெரிய தலைநகரம். நேபாளோட தலைநகரமான காத்மண்டுவில் இருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் கடல் மட்டத்திலிருந்து 822 மீட்டர் மேற்கில் இருக்கிறது தான் இந்த போக்ரா. இதை நேபாளோட சுற்றுலா தலைநகரம்னு சொல்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் சைனாக்கும் இந்தியாவுக்கும் வர்த்தக பாதையாக இந்த போக்ரா இருந்தது. ஆயிரத்தி 1960 வரைக்கும் இந்த போக்ரா வரணும்னா அதுக்கு நடைப்பயணம் தான் ஒரே வழி. முதல்ல 1968 தான் இந்த ஊருக்கு சாலையை அமைச்சாங்க. அப்புறம் காலம் செல்ல செல்ல இந்த ஊரை சுற்றுலா தலமாகவே மாற்றிட்டாங்க. இங்கே ஹோட்டல் மட்டுமே தோராயமாக 375 இருக்குன்னா போக்ராவோட பொருளாதாரத்தில் எது பெரும் அங்கமாக இருக்குன்னு இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். போக்ராவில் இருக்க ஸ்கூலுக்கெல்லாம் ஃபீஸு மாதம் கட்டுற மாதிரி நடைமுறையில் இருக்குது. அதாவது தோராயமாக மாதம் 4500 நேபாள் ரூபீஸ்க்கு ஆரம்பித்து சில பிரைவேட் ஸ்கூலில் 12,000 வரையும் கட்டி படிக்கிறாங்க. நம்ம இந்தியா மதிப்புப்படி பார்த்தா 4500 நேபாள் ரூபீஸ்னால் 2814 ரூபாங்க ஒரு மாதம். இதில் ஒரு வேளை சாப்பாடும் அடங்கும்னு சொல்கிறாங்க. இந்த போக்ராவில் மட்டும் தோராயமாக 800 தனியார் மற்றும் பொது உயர் கல்வி நிறுவனங்கள் இருக்குங்க. என்னதான் 200 கிலோமீட்டர் தான் காத்மண்டு போக்ராவிலேருந்து தள்ளி இருந்தாலும் போக்ராவில் இருக்க விலைவாசிலாம் ரொம்பவே அதிகம்தாங்க. அதுக்கான காரணம் இங்கே சமபரப்பு இல்லாதனால, தொலைதூரத்திலிருந்து வர்றனால, அதுவும் இல்லாமல் கடினமான சாலை பயணமாக இருக்கிறனாலையும் இந்த விலைவாசிக்கு ஒரு காரணங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நார்மலான ரெஸ்டாரண்ட்டில் ஒரு சப்பாத்தி விலை 40 நேபாளி ரூபாய்ங்க. இதில் தொட்டுக்கு எதுவுமே தரமாட்டாங்க. இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ கோதுமை மாவு இங்கே 140 நேபாளி ரூபாய்ங்க. நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸில் நேபாளோட விலைவாசியெல்லாம் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ மறக்காமல் நம்ம நேபாள் சீரீஸில் அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.